இலங்கை என்பது நம் தாய் திருநாடு, எழில் மிகுந்த இயற்கை வளம் நிறைந்த நல்நாடு. மாணிக்க முத்துகளும் மாண்புறு காட்சிகளும் மனதை கவர்ந்திடும் நாடு. மாணிக்க முத்துகளும் மாண்புறு காட்சிகளும் மனதை கவர்ந்திடும் நாடு. வணக்கம், இனிய கனடா வணக்கம். மீண்டும் உங்கள் எல்லோரையும் நான் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இது ஆர் மோகன். கவிதை சொல்லும் கதை ஊடாக மீண்டும் ஒரு கவிதை. இந்த கவிதை எழுதியவர் கனடாவில் இருந்த கவிஞர் த்ரீசா இந்திராணி. கவிதைக்குள் செல்வதற்கு முன்பு கடந்த கிட்டத்தட்ட 6 கிழமைகளாக உங்களோடு நான் பேச முடியவில்லை. பேச வேண்டும் என்று ஆசை, ஆனால் நான் ஓய்வில் இருந்தேன். அந்த ஓய்வில் இருக்கின்ற போது நான் இருந்த இடத்தில் இருந்து உங்களோடு பேச முடியாமல் போய்விட்டது. அதனால் பல கவிதைகள் என்னை தேடி வந்திருந்தாலும், கவிதைகள் என்னிடமும் இருந்தாலும் எதையும் என்னால் பதிவு செய்ய முடியாத காரணத்தால் நான் காத்திருந்தேன், மீண்டும் எனது ஓய்வு முடிய பதியலாம் என்று. ஓய்வு முடிந்தது. இப்போது கொஞ்சம் சுகையினமும் வந்தது, சுகையினமும் முடிந்தது. ஆனாலும் முடியவில்லை, ஆனாலும் பதிகின்றேன். எல்லோரிடமும் மன்னிப்பு கேட்டுக்கொண்டு, எனது குரல் கொஞ்சம் சரியாக இன்னும் வரவில்லை, இருந்தாலும் பதிய வேண்டும் என்ற ஆசையில் பதிகின்றேன். தவறு இருப்பின் என்னை மன்னித்து கொண்டு எனக்கு ஆதரவு தருவீர்கள் என்ற நம்பிக்கையில் உங்களிடமிருந்து இரு கைகூப்பி வணக்கம் தெரிவித்து கொண்டு, இரு கைகூப்பி உங்கள் ஆதரவையும் கேட்டுக்கொண்டு கவிதைக்குள் செல்லுகின்றேன். கவிதை. இலங்கை என்பது தாய் திரு நாடு. ஆக்கம் கனடாவில் இருந்த கவிஞர் த்ரீசா இந்திராணி. நீலவானம் குடை விரிக்க, நீலக்கடல் கரை அமைக்க, நீளமான நினைவலைகள் நீங்காத நினைவுகளாக நெஞ்சுமதில் நிலைத்திருக்க, நீர் நிறைந்து என் கண்களை நேர் நின்று கண்டவர் யாருமில்லை. நீலவானம் குடை விரிக்க, நீலக்கடல் கரை அமைக்க, நீளமான நினைவு அலைகள் நீங்காத நினைவுகளாக நெஞ்சமதில் நிலைத்திருக்க, நீர் நிறைந்து என் கண்களை நேர் நின்று கண்டவர் யாருமில்லை. நீர் சுனைகளுக்கு குறைவில்லை. நீண்டுயர்ந்த மரங்களெல்லாம் நிறைவான பயன் தந்து நீண்ட கரம் நீட்டி நிலையாக அமைந்திருக்க, நிம்மதி நிழலில் துயின்றேன் நான். நீர் சுனைகளுக்கு குறைவில்லை. நீண்டுயர்ந்த மரங்களெல்லாம் நிறைவான பயன் தந்து நீண்ட கரம் நீட்டி நிலையாக அணைத்திருக்க, நிம்மதி நிழலில் துயின்றேன் நான். பார்வைகளில் பழுதில்லை, பாகுபாடுகள் தெரியவில்லை. பல சாதி மக்களுடன் பாசங்கள் வைத்து பல காலம் வாழ்ந்திருந்தோம். பகுத்தறிவற்ற படுபாவிகள் பேதங்களை விதைத்திட, பாசங்கள் பயனின்றி போய்விட, பிரிவென்று சாதிகள் புரியாமல் போனேன் நான். பார்வைகளில் பழுதில்லை, பாகுபாடுகள் தெரியவில்லை. பல சாதி மக்களுடன் பாசங்கள் வைத்து பல காலம் வாழ்ந்திருப்போம். பகுத்தறிவற்ற படுபாவிகள் பேதங்களை விதைத்திட, பாசங்கள் பயனின்றி போய்விட, பிரிவென்று சாதிகள் புரியாமல் போனேன் நான். போராட்டங்கள் தொடர்ந்திட, போராளிகள் மறைந்திட, பொன்னான பூமி சுடுகாடு ஆயிற்று. புண்பட்ட என் நெஞ்சம் புதியதோர் விடிவு தேடி, பார்க்காத தேசம் நோக்கி
பயணம் வைத்தேன் நான். போராட்டங்கள் தொடர்ந்திட, போராளிகள் மறைந்திட, பொன்னான பூமி சுடுகாடு ஆயிற்று. புண்பட்ட என் நெஞ்சம் புதியதோர் விடிவு தேடி, பார்க்காத தேசம் நோக்கி பயணம் வைத்தேன் நான். புரியாத பல மொழிகள், பார்க்காத புதுமுகங்கள், பழகி பார்த்தேன், பாசம் வரவில்லை. பல கோடி தந்தாலும் பற்று வைக்க முடியவில்லை. பசுமையான என் நினைவுகள், பாலும் மனம் மறக்கவில்லை. பால் ஊட்டிய என் தாய் நாடே, பற்று வைத்தேன் உன்னிடம் நான். புரியாத பல மொழிகள், பார்க்காத புதுமுகங்கள், பழகி பார்த்தேன், பாசம் வரவில்லை. பல கோடி தந்தாலும் பற்று வைக்க முடியவில்லை. பசுமையான என் நினைவுகள், பாலும் மனம் மறக்கவில்லை. பால் ஊட்டிய என் தாய் நாடே, பற்று வைத்தேன் உன்னிடம் நான். அருமை, அற்புதம் சகோதரி இந்திரா த்ரீசா இந்திராணி அவர்களே, அழகாக தீட்டியிருக்கின்றீர்கள், வாழ்த்துக்கள். கவிதை எழுதியவர் கனடாவில் இருந்து கவிஞர் சகோதரி த்ரீசா இந்திராணி. அவருக்கு நன்றிகளை சொல்லிக்கொண்டு மீண்டும் உங்கள் எல்லோரையும் அடுத்த கவிதையில் சந்திப்பேன் என்ற நம்பிக்கையில் விடைபெறுகின்றேன். மீண்டும் சந்திப்போம். இது ஆர் மோகன். கலங்கரை ஒளி விளங்கும் இயற்கை துறைமுகம் தானே, கன்னியாவின் நீர் ஊற்றும் கலங்கரை ஒளி விளங்கும் இயற்கை துறைமுகம் தானே. மீன் பாடும் தேன் நாடு கிழக்கிலே உண்டு, எண்ணெய் வள பேசாலை மன்னாரில் உண்டு. மடுமலை நாயகியும் மாண்புடன் பவனி வரும் மங்காத காட்சியும் உண்டு. மடுமலை நாயகியும் மாண்புடன் பவனி வரும் மங்காத காட்சியும் உண்டு. நுவரெலியா பகவந்தல்லா கண்டி கம்பளை, தேயிலையால் பொன் விளையும் பூம்பொழில் சோலை. சிவனொளி பாதமலை தலதா மாளிகையும் தெரிந்திடும் மாமலை நாட்டில். சிவனொளி பாதமலை தலதா மாளிகையும் தெரிந்திடும் மாமலை நாட்டில். சீகிரியா புலனறுவை அனுராபுரமும், தம்புள்ள வில்பத்தும் கதை பல சொல்லும். கந்தளா இனித்திடுதே, கல்லோய மயக்கிடுதே, கண்களால் காண அழைக்குதே. கந்தளா இனித்திடுதே, கல்லோய மயக்கிடுதே, கண்களால் காண அழைக்குதே. தலைநகராம் கொழும்பின் நாகரீகமும் கண்டு, மின்மினியோ மினிமினியோ காட்சிகள் உண்டு. காணாத புதுமைகளை காணலாம் மாநகரில், வாரீர் கொழும்பு நகரையே. காணாத புதுமைகளை காணலாம் மாநகரில், வாரீர் கொழும்பு நகரையே. இலங்கை என்பது நம் தாய் திருநாடு, எழில் மிகுந்த இயற்கை வளம் நிறைந்த நல்நாடு. மாணிக்க முத்துகளும் மாண்புறு காட்சிகளும் மனதை கவர்ந்திடும் நாடு. மாணிக்க முத்துகளும் மாண்புறு காட்சிகளும் மனதை கவர்ந்திடும் நாடு. இலங்கை என்பது நம் தாய் திருநாடு, இலங்கை என்பது நம் தாய் திருநாடு. இலங்கை என்பது நம் தாய் திருநாடு, இலங்கை என்பது நம் தாய் திருநாடு. இலங்கை என்பது நம் தாய் திருநாடு.